பிக் பாஸ் வீட்டில் எப்போதும் ஒரு நாள் தள்ளி தான் நமக்கு ஒளிபரப்புவாங்க இல்லையா? நேற்று தான் என்ன நடந்ததுன்னா, அந்த டபுள் எவிக்ஷன் டபுள் ரெட் கார்டு, ஒரு எவிக்ஷன்லாம் நடந்ததில்ல. அன்னைக்கு தான் நம்ம சாண்ட்ராவினுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சுல்ல. ஆனால் இன்றைக்கி காலையில் மார்னிங்கில் ஒரு சாங் பாட்டாங்களே, செம்ம டான்ஸ் ஆடினாங்க நம்ம சேச்சி. எப்படிங்க இந்த எனர்ஜி வந்துச்சு? எனக்கு வந்து இந்த பிக் பாஸில் நான் ஒரு விஷயம் நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேனே, அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணார்ல ஒரு டாக்டர், பிக் பாஸ் டீம், அதை வந்து கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்தமாரி பாதிக்கப்படுறாங்க. இவ்வளோ சீக்கிரமாக ரிக்கவர் ஆகி நார்மல் லைஃப்பில் இவ்வளோ எனர்ஜி ஆக முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய சாதனை. அந்த டாக்டரு கண்டிப்பாக நம்ம ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழாவே எடுத்தாகணும். வாழ்க டாக்டர்! ஏன்னா எங்கள் சேச்சி எங்களுக்கு பழைய மாதிரி நீங்கள் கொடுத்ததுக்காக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதற்கு அடுத்ததாக எங்கே போகிறேன் அப்படின்னா, சபரி இவர் நம்ம சபரியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, விக்கல் விக்ரமும் அரோராவும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், சொல்லி விக்ரம், நீ இந்த பேஸ் வாய்ஸ்லேருந்து பேச நல்லாவே பேசேன். இல்லைண்ணா கொஞ்சம் உணர்ச்சி வசமாக பேசுனா அப்படி பேஸ் வாய்ஸ்க்கு போவேன். சரி சொல்லு, என்னதான்? டைட்டில் அடித்தா அது சபரி தான் அடிக்கணும். அது ஏன் என்கிட்ட வந்து சொல்கிறேன்? நான் டைட்டில் அடிக்கக்கூடாதா? நீ டைட்டில் அடிக்காதப்போ, ஆனால் சபரி தான் அடிக்கணும். ஏன்டா மீண்டும் மீண்டும் அதை சொல்கிற? சபரி தான் அடிக்கணும். ஏன்னா அவன் வந்து ஒரு தியாகம் பண்ணான்ல. தியாகம் பண்ணானா? என்ன பண்ணான்? சேச்சியை கூட்டிகிட்டு போய் அவங்க எப்படி இருந்தாங்க அவங்கள காப்பாற்றினான்ல. என்னடா இது, அவன் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தான்டா 80 நாள், நானாவது 50 நாள் தான் சாப்பிட்டேன். அவன் தான் டைட்டில் அடிக்கணும். சரி, உனக்கு எனக்கு பணப்பெட்டி வந்தான்னு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி விக்கல் விக்ரம் சொல்கிறாரு. சரி, டைட்டில்னு பேசியிருந்த நடுவில் வந்து சேற்றில் முளைத்த செந்தாமரை போல் ஒருத்தர் இருக்காரே, இவர் வினோத், அவர் அடிச்சுட்டு வரா. அவர்லாம் அடிக்க மாட்டுறாரு. அடிப்பாரான்னு எனக்கு தெரியல. ஆமாம்மா, அவர் பொய் பேசுகிறாரு, அதனால் அவர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அரோரா பேசிக்கிட்டு இருந்த அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம். அரோராவுக்கு பற்ற வச்சிட்டிங்களடா வேட்டை. அதுக்கு அடுத்தது பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, சேவிங் ஆர்டர் இந்த முறை நாமினேஷன் பண்ண போகிறதில்ல, சேவிங் பண்ண போகிறேன். சேவிங்னா விக்கல் விக்ரம், நீங்கள் கானாவனத்து நீங்கள் வாங்க. என்ன சார், யாரையா சேவ் பண்ணணுமா உங்களுக்கு இந்த வீட்டில்? ஏன் சார், நாமினேட் தான் சார் பண்ணிகிட்ருப்போம் எப்போதும். இல்லை, சேவ் பண்ணுங்க இந்த முறை டிஃப்ரெண்ட்டாக. என்ன சார் சொல்கிறீங்க? சேவ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? அங்கே ஒரு பச்சை மிளகா இருக்கும், அதை எடுத்து சாப்பிட்டுட்டு சேவ் பண்ணுங்கள். சார், சபரியை சேவ் பண்ணுறேன் சார். ஏன்? ஏன்னா சபரி வந்து அந்த ஒரு மனித நேயத்தை நான் பார்த்தேன் சார், அதுக்காகத்தான். ஏன்னா அவன் டாப்பில் இருந்தான், அந்த பொண்ணுக்காக அவன் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணிக்காக, ஒரு குழந்தையின் தாய்க்காக அவன் தன்னுடைய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தியாகம் பண்ணான் சார். அவனை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணால் அதை சாப்பிடுங்க. சார், என்ன சார் சொல்கிறீங்க? பச்சை எப்படி சார் சாப்பிட்றது? சாப்பிட்டா தான் சேவ் பண்ண முடியும். சரி, நான் சாப்பிட்றேன் சார்னு அவர் சாப்பிட்றாரு, காணவனை சாப்பிட்றாரு. இப்போ வெளில போய் என்ன சொல்லுவீங்க? வெளியில் என்ன சார் சொல்லணும்? வெளில சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் யாரையா சேவ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களா? இன்னொருத்தரை சாப்பிட்ணுன்னா இன்னொரு பச்சை மிளகா சாப்பிட்ணுமா? இவங்கெல்லாம் ஒரு ஆள், இவங்களை நான் பச்சை மிளகா தான் கடிச்சலாம் சாப்பிட முடியாது. சபரியே எதுக்கோ ஒன்று செஞ்சேன், நான் இதோட போகிறேன். போயிட்டு கேமரா முன்னாடி இவனுக்கு சேவ் பண்ணுறதுக்கு நான் பச்சை மிளகா சாப்பிட்ணுமா அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து திவ்யா கூப்பிட்றாங்க. உங்களுக்கு யாரையா சேவ் பண்ணணுன்னு ஆசை இருக்கா? எனக்கு இருக்குது. யாரை நான் சாண்ட்ரா. ஏன்னா அவங்க எங்கள் அக்கா மாதிரி. சரி, அப்போ சாப்பிடுங்க பச்சை மிளகாவை, சாப்பிட்றேன். அடுத்தது வேறு யாராவது? சபரியை. ஏன்? அவன் வந்து டிக்கெட் டு ஃபினாலேயே விட்டு கொடுத்தான், அதனால் ஆக மொத்தம் அரோராவின் வெற்றியை அங்கீகரிக்க மாட்டீங்க. இப்போ வந்து சபரி வந்து விட்டு கொடுத்த கொண்டு வந்துடுவீங்க. நல்லா இருக்குடா உங்களுடைய ப்ரொஜெக்ஷனு. சரி, சாப்பிடுங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் போகலாம். வேறு யார் சார்? சபரியாவே வர சொல்லுங்கள். சபரி, நீ யாரையா சேவ் பண்ணுறியாப்பா? நான் சாண்ட்ராவை சேவ் பண்ணுறேன். ஏன்பா? ஏன்னா அவங்க ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்காங்க சார். அவங்கள மாதிரியான பெண்கள் வந்து அந்த இறுதி மேடையில் நின்னாங்கன்னா பல பேருக்கு அது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். பெண் குலமே தழைக்கும் சார். அதுக்காக வாசி சாப்பிடு ராஜா. வேறு யாரையா சேவ் பண்ணணுமா? கானா வினோத்தை சேவ் பண்ணுறேன்ட்டு போயிடாரு. அதுக்கு அடுத்தது அரோராவை வர சொல்லுங்கள். அரோரா, வாடா செல்லமே, அழகாக இருக்கடா. என்ன பண்ணணும்? என்னை நீங்கள் பாராட்டிகிட்டே இருக்கணும். அதுக்கு பச்சை மிளகா சாப்பிட்ணும். சாப்பிட்றேன். எதுக்காக சாப்பிட்ணும்? யாரையா சேவ் பண்ணணுன்னா சாப்பிட்ணும். யாரை சேவ் பண்ண போகிறீங்க? நான் வந்து சாண்ட்ராவை சேவ் பண்ண போகிறேன். ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்க, மனதாலையும் உடலாலையும் காயத்தாலையும். அந்த மாதிரியான மன வேதனையை ஒரு கண்டஸ்டன்ஸ் பட்டு நான் பார்த்ததே இல்லை. அதனால் அவங்க இறுதி மேடையில் நிற்கும்னு நினைக்கிறேன். அவங்கள சேவ் பண்ணுறேன். அவ்வளோதானா? சபரியவும் சேவ் பண்ணுறேன். சரி, சேவ் பண்ணீங்க, சாப்பிட்டு சேவ் பண்ணுங்கள். சாப்பிட்டு சேவ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது விக்ரம். நான் வந்து சபரியை சேவ் பண்ணுறேன், சாண்ட்ராவை சேவ் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் சேவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. கடைசியாக வந்து பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சேவெல்லாம் பண்ணலாம், இது 14வது வாரம், எல்லோரும் நாமினேஷனுக்கு வந்துடுறீங்க. அரோரா டிக்கெட் டு ஃபினாலே அவங்க போனேன்னு. எதுக்கு எங்களை வந்து பச்சை மிளகாவை சாப்பிட சொன்னேன்? இதில் சபரிக்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்தது பார்த்தீங்களா? அண்ணா, தம்பி, ஆஹா, பாச பிணைப்பு. அடுத்தது இன்னும் நான் இந்த இதில் ரசித்த காட்சி, கானா வினோத் ஏதோ எழுதிட்டு இருப்பார், அவர்கிட்டேருந்து ஒரு பெண்ணு எழுதிட்டு இருக்காரு, அது வாங்குங்க. அந்த காட்சி ரொம்ப சூப்பராக இருந்தது.
அவ்வளோதானா? வேறு எதுவும் பேனா இல்லையா? நான் கூட ஒரு டபுள் ஏஜ் உட்காந்து நினச்சிட்டேன். ஆனால் இன்னொரு பேனா வச்சுருந்துருக்காரு போல இருக்குது. அதை செக் பண்ணியிருக்காரு. வேணா அவன் கேட்டு கூட சரி. நான் பாரு வச்சுருந்த ஒரு பேனாவை அண்ணன் வச்சுருக்காரு. பாரு பேர் இப்பயும் வருதா? உடனே அந்த பேனாவை எடுத்து கொடுத்துட்றாரு. வேறு ஏதாவது? ஐயா என்கிட்ட எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அது நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு. அதுக்கு அடுத்தது வியானாவுடைய என்ட்ரி வருதுங்க. அதுக்கு முன்னாடியே 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, விக்கல் விக்ரமும் அரோராவும். சரி, நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கிறத யார் பார்ப்பா? யார் பார்த்தா நமக்கு என்னடா? நம்ம தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்ல. நீ பணப்பெட்டி தான் எடுக்க போறியா? பணப்பெட்டி தான் நான் எடுக்க போகிறேன். வியானா வராங்க. வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். வந்து அடுத்த செகண்ட்லேருந்து கிழின்னு கிழிச்சு எடுத்துடுறாங்க விக்கல் விக்ரம. என்ன காரணத்துக்காக கிழிக்கிறாங்கன்னா, என்னது ஃப்ராடுன்னு சொல்வியே நீ தான்டா ஃப்ராடு. அதுக்கு அடுத்தது கண்ணீர், முதலை கண்ணீர், நீ தான் முதலை கண்ணீர். அதேமாதிரி கிரிட்டிசிசம் உன்னால் ஏற்றுக்க முடியுமா? அதில் இருக்கிற சீயை கூட உன்னால் ஏற்றுக்க முடியாது. நீ யார்? நீ மற்றவங்களுடைய கேமை ஸ்பாயில் பண்ண ஸ்பாய்லர். நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஒன்றுமே நீ கேமாக இல்லையா? என்டர்டைன்மெண்ட் பண்ணியா? நீ மைண்டு கேம் ஆல்ரெடி மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறவன் அப்படின்னு ஒன்று விக்கல் விக்ரம் உடஞ்சிடுறாருங்க. உடஞ்சி தெரிச்சிடுறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சேஃப் கேமை நான் பார்த்தேன். ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இன்றைக்கி நைட்டு 2 பேரை கூப்பிட்டு போயிடுவேன். மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டே வந்தவரையும் ஆட்டு மந்தையில் ஒளிஞ்சு வந்தவரையும் நான் கூப்பிட்டு போவேன். அதை நான் கூப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லுங்கள். நான் வழக்கம் போல் நம்ம விக்கல் விக்ரம் என்ன கூட்டிகிட்டு போயிடுப்பான், அவர் அந்த பாசத்துக்கு வந்து அந்த பேஸ் வாய்ஸ்க்கு வந்துடுவார். என்ன கூட்டிகிட்டு நான் உங்களை சொல்லணே, நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கிற யாரையும் என்னால் காயப்படுத்த முடியாது. சொக்க தங்கங்களாக அங்கே உட்காந்துருக்கு. எல்லாமே மனிதகுல மாணிக்கங்கள். இந்த மாணிக்கங்கள்லேருந்து ஒரு மாணிக்கத்தை என்னால் எப்படி கை காட்ட முடியும்? அதனால் உச்சபட்ச மாணிக்கத்தாக என்ன கூட்டிகிட்டு போடா. என்னென்ன இவ்வளோ சேஃப் கேம் ஆடுறீங்க? இது ஒரு டாஸ்க்கு தானே. டாஸ்க்காக பண்ண. இதுக்கு மேலே இந்த பிக் பாஸ் வீட்டில் டாஸ்க் ஆடுற தைரியமே இல்லை எனக்கு. இல்லைடா. ஐயோ, என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? பிக் பாஸ் சொல்கிறத தான் நீங்கள் நல்லா கேட்பீங்க. அவருடைய சொல்லே என்னுடைய கட்டளையெல்லாம் சொல்லுவீங்க. இப்போ நான் வந்து சொல்கிறதுனால மாற்றி சொல்கிறீங்களா? இல்லைடா, என்னை கூட்டிகிட்டு போயிடு. அந்த ட்ராமா அவர் நான் நல்லா ரசிச்சேயா. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கூட யாரையுமே சொல்ல மாட்டாங்க. ஓஹோ, 6 பேருக்கும் கப்பு போட்டுடலாமா? பிக் பாஸ் பார்த்துங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இவ்வளோ தங்கமான ஆட்களை எங்கேந்தியா பிடிச்சிங்க? பா, இந்த சீசனே எவ்வளோ பெருமை கொள்ளுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளோ நல்ல ஒரு 6 ஃபைனலிஸ்ட் வந்திருக்காங்க. 6மே மனித உல மாணிக்கங்கள். ஒவ்வொன்றும் மாணிக்கமாக மின்றதை பார்க்கும்போது நம்மளுடைய மனதெல்லாம் குளிருது. ஏன்னா இதை இது வந்து மக்களின் ஓட்டுகளால் அவங்க நிற்கிறாங்கல்ல. மக்கள் நல்லா இருக்கு. நான் எப்போ பேசினாலும் அந்த நாய்ங்க மட்டும் கத்திக்கினே இருக்கு. கடுப்பா. எப்போ அமைதியாக இருங்கப்பா. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்து 2.1 ஒரு மணி டாஸ்க்கை கொண்டு வராரு. உழைச்சி சம்பாரிங்க அப்படின்னு. முதல்ல வந்து ஒருத்தர் தான் போய் அதை எடுக்கணும். அதுக்கு வந்து கானா வினோத் போகிறாரு. 10,000. நம்ம அப்போவே பார்த்தோம், அந்த காருக்கு மேலே அவ்வளோ பணத்தை கொட்டி வச்சுருக்காரு. அதை ஏன் யாருமே பார்க்க மாட்றாங்கன்னு பார்த்தோம். யாருக்கும் கண்ணே தெரியல போல இருக்குது. அதுக்கடுத்தது 2வது ஒரு 2 பேரை ஓட விட்றாரு. அவங்க போய் ஒரு 47,500 ஏதோ ஒரு அமௌண்ட்டு 44,500 எடுத்துகிட்டு வராங்க. 3வது, சரி நீங்கள் ரொம்ப கம்மியாக பணம் எடுக்கிறீங்க, விக்ரமுக்கு பத்தாது, எல்லோரும் ஓடுங்க, ஓடி போய் எடுத்துன்னு வாங்க. டைம் இப்போ குறைப்பாருன்னு பார்த்தா அதே 45 செகண்ட்ஸே கொடுக்குறாரு. அடித்து பிடிச்சி ஒரு 90,000 கலெக்ட் பண்ணி ஒரு 1,35,000 என்னமோ கலெக்ட் பண்ணி அந்த பாக்ஸில் போட்டாங்கங்க. உடனே இப்போ வியானா, நான் கூட்டிகிட்டு போட்டுமா அப்படின்னு அவங்க ஒரு கிரிஞ்சி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள விடுங்க. இதில் என்னென்னா, விக்கல் விக்ரம் பொழந்த அந்த காட்சிகள் உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு விவாதத்துக்கு நம்ம வருவோம். உண்மையாலேயே விக்கல் விக்ரம் அந்த QC டாஸ்க் நடந்ததில்ல, அங்கேருந்து தாங்க அந்த 2 பசங்களை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுட்டாரு. QC டாஸ்கில் ஜெயித்தது சுபிக்ஷா. அதுலேருந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினது வியானா. ஒரே ஒரு காயினை மட்டும் வாங்கிக்கிட்டவர் விக்கல் விக்ரம். அந்த ஒரு காயினை வாங்கிட்டு அந்த கில்ட்டை 2 பேருக்கு ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் இவர் சொல்கிறது தான் அவங்களுடைய வேதவாக்கு. நடுவில் வியானா கொஞ்சம் எஸ்கேப் ஆனாங்க. சுபிக்ஷா போகிற வரையும் தெரில. வியானாவை சொன்னாங்களே ஒரு வார்த்தை, அதாவது சுபிக்ஷா தன்னுடைய கேம் ஆடியிருந்தா, தன் சிந்தித்து ஆடியிருந்தா, பாசிட்டிவோ நெகட்டிவோ மக்கள் மத்தியில் சுபிக்ஷான்னு ஒருத்தவங்க இருந்தது தெரிஞ்சிருக்கும். யோசிச்சு பாருங்கள், அந்த பொண்ணு 14 மணி நேரம் காருக்குள்ளே உட்காந்தது கூட யாருக்கும் தெரியல. காருக்குள்ளே யார் இருந்தாங்கன்னா யார் சொல்லுவாங்க? சுபிக்ஷா பேர் யாரும் சொல்லுவானா? கண்டென்ட் இல்லை. மற்ற பேர் உங்களுக்கு தெரியும். காருன்ன உடனே யாரும் தெரியும்னு நினச்சேன். இன்னொன்று, இந்த வீட்டில் கார் வந்து நின்ன உடனே காலைல தான் நாங்கள் சேச்சி நல்லா டான்ஸ் ஆனாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க எப்படி அதை பிஹேவ் பண்ணுவாங்க. அதுக்கு வியானா ஒரு பதிலடி கொடுத்தாங்கல்ல, அதாவது ஈவில்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஈவிலுக்கெல்லாம் கொக்கா எங்கள் அக்கா அவங்க தான். இன்னொன்று கானா வினத்துக்கிட்ட சொல்லுவாங்க, இனி அக்கான்னு சொல்லக்கூடாது. நம்ம ரிவ்யூ பார்க்குறாங்க போல இருக்கு. அக்கா நான் சொல்லல, அக்கான்னு சொல்லக்கூடாது, கொக்கா. ஐயோ,
கடைசி ஒரு சின்ன கதை. இது இவ்வளோதாங்க ரிவ்யூ முடிஞ்சிச்சு. கதையை மட்டும் சொல்கிறேன். உங்களுக்குலாம் தெரிஞ்ச கதை தான். ஒரு ஊரில் வந்து ஒரு விவசாயி இருந்தாராம். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாராம். நானும் செல்வனாக ஆகணும்னால கடவுள் வந்து ஒரு அருளை கொடுத்தாரு. என்னென்னா, அவர் ஒரு வாத்து வளர்த்துட்டு இருந்தார். அந்த வாத்தை வந்து முட்டை போட்டுச்சு. முட்டை போடுறது தங்க முட்டையாக இருந்தது. உடனே இவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. 2வது நாள் பார்க்குறாரு தங்க முட்டை. 3வது நாள் தங்க முட்டை. ஆசை அவனை விட்டுச்சு. என்ன இது டெய்லி தங்க முட்டை போடுதே, அப்போ இது வயிற்றுக்குள்ளே எவ்வளோ தங்க முட்டை இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு நாள் என்ன பண்ணாராம், அந்த வாத்தினுடைய வயிற்றை கிழிச்சாராம். கிழிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டாராம். எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு, ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோன்னு. கிழித்த உடனே உள்ளே ஒன்றுமே இல்லையாம், ஒரு தங்க முட்டை கூட இல்லையாம். என்ன நடந்துச்சுன்னா, வேடிக்கை பார்த்த வந்த எல்லாம் ஓடிட்டானாம். இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிக் பாஸ்லேயும் ஒரு கண்டஸ்டன்ட் தங்க முட்டையாக போட்டுட்டு இருந்தாங்க. இவ்வளோ தங்க முட்டையாக இருக்குன்ட்டு வயிற்றை கிழிச்சானுங்க. கிழிச்சதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும். டிஆர்பி படுத்துடுச்சான். லைவ் யாரும் பார்க்கறதே இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம்? நிறைய யோசிங்க. இதுக்கப்புறமும் பிக் பாஸை பற்றி யாராவது பேசுவாங்களா அப்படிங்கிறத யோசிங்க. இப்போ ரிவ்யூ பண்ணுறாங்களே, வீடு ரொம்ப அமைதியாகிடுச்சு. எல்லாருமே புனிதர்கள் ஆகிட்டாங்க. ரிவ்யூ பண்ணுறவங்க நிலைமையை நினச்சாதான் ஏன் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் ரிவ்யூ பண்ணுவேன், ஏன்னா நான் இந்த பிக் பாஸை ரசிக்கிறவன்.